Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பெரியோர்களே, தாய்மார்களே, சிறு பிள்ளைகளே, ஏற்கனவே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தைரியசாலி மனிதர் தொடர்ந்து 2 நாட்களா இரவு பகல் பாராமல் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு நாள் இரவும் பகலும் அவர் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டியாக வேண்டும். நாளைக்கு காலையில சேரிட்டியோட 5 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கப்படும். அட என்னப்பா இது, இந்த ஆளை பார்த்தா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது. இவருக்கு இப்ப உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும்ப்பா. ஆமா அண்ணா அண்ணா சொல்றதை கேளுங்கண்ணே. சின்ன பையனா இருந்தாலும் சொல்றதை கேளுங்கண்ணே. சைக்கிள் ஓட்டுறதை உடனே நிறுத்துங்கண்ணே. உங்க உடல் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குண்ணே. ஒருவேளை நான் சைக்கிளை விட்டு இறங்குனா ஹாஸ்பிட்டலோட சேரிட்டிக்கு என்னால பணம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா ஃப்ரீயா மருத்துவம் பார்ப்பாங்க, அப்புறம் எனக்கு மருந்துகளும் கொடுப்பாங்க. அவருக்கு பதிலாக அந்த சைக்கிளை நான் ஓட்டுறேன். இப்ப இது ஹாஸ்பிட்டல் சேரிட்டியோட விஷயமா இருக்கிறதால ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் இவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் இந்த பர்மிஷனை கொடுக்கறேன். மோட்டு நீ சைக்கிள் ஓட்டலாம், ஆனா சைக்கிள் நிக்கவே கூடாது. சைக்கிளை நீ நிறுத்தவே கூடாது, ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, ராக்கிய சைக்கிளை விட்டு இறங்கும் போது சைக்கிள் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். தயார்னா முயற்சி செஞ்சு பாரு. நான் தயாராக இருக்கேன். மோட்டு பெரிய ஸ்டார் ஆயிடுவான் போல இருக்கே. ஆனா நான் கண்டிப்பா அவனை அப்படி ஆக விட போறதே இல்ல. பாஷ் பாஷ், அப்படின்னா உங்க மூளைக்குள்ள ஏதாவது புதுசா ஐடியா வந்திருக்கா பாஷ்? வந்திருக்குடா, வந்திருக்கு. ஆனா அதை எப்படி செய்ய போறன்றதா தெரியல. மோட்டு ஃபேன்ஸ் உடைய மனசெல்லாம் நான் ஃபேனை வச்சு உடைக்க போறேன். திடீர்னு இவ்வளவு பெரிய காத்து எங்கிருந்து வருது? என்னால சைக்கிளை ஓட்ட முடியலடா. சைக்கிள் பின்னாடி போகுது, முன்னாடி போகவே மாட்டேங்குது. பத்துலு பண்ணு, ஏதாவது பண்ணு. வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா? நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட ஃபேனை நிறுத்து, உடனே நிறுத்து. நான் மோட்டுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில்லுன்னு காத்தடிச்சுக்கிட்டு இருக்க பாத்துலோ, காத்தடிச்சுக்கிட்டு இருக்க. மோட்டு நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் மட்டும் சும்மா இருக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். அதுக்காக தான். இப்ப மட்டும் நீ இந்த ஃபேனை நிறுத்தல, அப்புறம் உன்னை அல்லாக்க தூக்கி மல்லாக்க போட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம், இருங்க, நான் ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். நண்பர்களே, இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து மோட்டு மேல விழுந்துடாதீங்க. அவனை நம்ம காப்பாத்தி ஆக்கணும். எல்லாரும் ஃளைட் மேல செட் ஆயிடுங்க. மொத்தமா பிளான் பண்ணி என்கிட்டயே லேண்ட் ஆகுறாங்க போல இருக்கே. ஓடிடு ஜான், ஓடிடு. விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, ப்ளீஸ் விட்டுடுங்க. பாஷ் பாஷ், வழக்கம் போல உங்க ஐடியா எல்லாமே சொந்தமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க பாஷ்? ஜோனாக போறாடான், ஜோனாக போறாடான். எனக்கு இங்க இருக்கிற வெப்பத்தையும் சூட்டையும் தாங்கவே முடியல. ஆனா யோசிச்சு பாருங்க, என்னாலேயே தாங்க முடியலன்னா மோட்டுவால மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? பாஸ் பாஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெப்பத்தை குறைக்க போறேன், மோட்டுவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மோட்டு தரையில இருக்க போறா. இந்த மொத்த சேரும் அவன் மேலதான் இருக்க போகுது. ரெடி, 1 2 3. அடடா, என்னப்பா அது, நேரம் கட்ட நேரத்துல மழை பெய்யுது. பத்துலும் சைக்கிள் டயர் சேத்துல மாட்டிட்டு போகுதுடா. ஏதாவது பண்ணாண்டா. மோட்டோ பார்த்து பத்திரமா சூதானமா போ, விழுந்துடாத.
மாமியாரே கீழே ஊந்துறாத. மோட்டு என் தம்பி என் நண்பா பார்த்து பத்திரப்பா. டாக்டர் ஜக்கா சார், இந்த மழை இந்த கிரவுண்ட்ல மட்டும்தான் வருதா இல்ல வெளிப்பக்கமா வந்து விழுதான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன விட்டுடு பத்தலு, என்ன விட்டுடு. மோட்டுவ குழு வச்சுக்கதான் இப்படி பண்ண. ஜான், உனக்கு வெப்பம் ரொம்ப அதிகமாயிடுச்சுல, இப்பவே இறக்கி விட்டுறேன், கவலைப்படாத. நேம் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். ஏதோ நீ இப்ப காத்துல பறந்து கூலா இரு. கூல் 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 கூல். எனக்கு கீழே இறக்கி விட்டுடுங்க, எனக்கு கீழே இறக்கி விட்டுடுங்க. நம்பர் 1 நம்பர் 2 என்னை எப்படியாவது கீழே இறக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மேலே இருடா, எல்லா வெப்பமும் உனக்கு குறைஞ்சிடும். பாஷ் பாஷ், நீங்க மோட்டுவை மாட்ட வைக்கணும்னு நினைச்சீங்க, கடைசியில நீங்க தானே மாட்டிக்கிட்டீங்க பாஷ். வாய போடுடா, வாய போடு. அந்த மோட்டு என்ன பண்ணானே புரியலையே. அவனுக்கு எதிராக நான் பண்ற எல்லா முயற்சிகளும் வீணா மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. அவன் விஷயத்துல நாம என்ன தடங்கள் பண்ணாலும் எதுவும் வேலைக்காகல, எல்லாமே ஃபெயில் ஆயிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது புதுசா பிளான் பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணணும்? ஒரு ஐடியா வந்துடுச்சுடா. வாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்றைய இரவு விலை மதிப்பற்றது. இன்று இரவு மோட்டு கண் அசராம சைக்கிள் ஓட்டிட்டார்னா நாளை காலை மோட்டுவுக்கு சேரிட்டியிலிருந்து பரிசு தொகை 5 லட்சம் வழங்கப்படும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. கண்ணு என்ன அறியாம தூங்குதுடா, காப்பாத்துரும். மோட்டு, இவ்வளவு நேரமா நீ இவ்வளவு தைரியத்தை காட்டி இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் மோட்டு. கண்ணை தர, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கேன் பக்கத்துல. ஆமா மோட்டு, தூங்கிடாத. மோட்டு கண்ணா தூங்கு, தூங்கு கண்ணா தூங்கு, தூங்கு. அம்மா அப்பா உன் பக்கத்துல, தூங்கு மோட்டு தூங்கு, தூங்கு தூங்கு. ஆராரோ ஆயிராரோ, தூங்கு கண்ணா தூங்கு, லல்லல்லா லல்லா தூங்கு. மோட்டு, சேரிட்டியில கிடைக்கிற பணத்து மேல சத்தியம். எந்திரி, தூங்காத. சொன்னா கேளு, எந்திரி ப்ளீஸ், எந்திரி. அட, இந்த தாலாட்டுற சத்தம் எங்க இருந்துப்பா வந்து? தூங்கு கண்ணா தூங்கு. மோட்டு முடிச்சுக்கிட்டு மோட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முடிச்சுக்கிட்டு. டாக்டர் ஜக்கா சார், நானும் சிங்கம் சார போய் அந்த தாலாட்டு பாடுறவன் யாருன்னு பாக்குறேன் சார். மோட்டுவை தூங்க விட்டுறாதீங்க சார். வாங்க சிங்கம் சார். மோட்டு தூங்காதப்பா, சொல்றத கேளு, நான் ஜோக் சொல்றேன். ஜோக்க கிட்ட சரியாப்பா, தூங்காதேப்பா. தாலாட்ட முதல்ல நிறுத்துடா. நான் எதுக்காக நிறுத்தணும்? எப்பவுமே எங்க அம்மாவோட தாலாட்டை நான் கேட்டுட்டு தான் தூங்குவேன். அதுக்காக தான் இப்பவும் தாலாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா. ஐயோ ஜான், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. மரியாதையா அந்த தாலாட்டு பாட்டை நிறுத்து. சொன்னா கேளு, மரியாதையை நிறுத்திடு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜான், இப்ப நான் உனக்கு ஜெயில மியூசிக் போட்டு காட்டுறேன். வா. பாஷ் பாஷ், உங்க ஜெயில மியூசிக்ல நல்லா இருக்காது பாஷ். தூக்கமே வராது, என்ன பண்றது? சிங்கம் சார், சாரி சார், ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். மோட்டு ஜெயிக்கிற வரைக்கும் நான் உன்னை ஜெயில தான் தூக்கி போட போறேன். இதை வைக்க. புதிய விடியலின் சூரியனின் கதிர்கள் தெரிகிறது. மோட்டு, நீங்க சைக்கிளை நிறுத்தலாம். மோட்டு, என்னடா ஆச்சு? பெரியவர்களே, தாய்மார்களே, சிறு குழந்தைகளே, இந்த 3ஆம் நாள் முடிவில் மோட்டு அவர்கள் இந்த போட்டியில் வெற்றி அடைந்து விட்டார். கூறியபடியே பரிசு தொகை 5 லட்சத்தை மோட்டு அவர்களுக்கு சேரிட்டி சார்பாக வழங்கப்படுகிறது. எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க.
எல்லாரும் கை தட்டுங்க. இந்த பரிசை மோட்டு வெல்றதுக்கு முக்கிய காரணம் இந்த ராக்கி தான். அதனால இந்த பரிசை ராக்கி கையிலே கொடுங்க சார். குடி நண்பா, இந்த செக்கை உன் கையிலே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருப்பா, அதான் நல்லது. ஓகே, தேங்க்யூ மோட்டு. நீ எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க. சைக்கிள் ஓட்டுறதா என்னோட முக்கியமான தொழிலே. ஆனா நீங்களும் சைக்கிளே ஓட்ட தெரியலனாலும் இரவு பகல் பாராம சைக்கிள் ஓட்டி என்னை காப்பாத்திட்டீங்க. உங்களை நான் வணங்குறேன். எல்லாரும் மோட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.